அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா, இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகை பற்றி பெற்றோருக்கான வழிகாட்டி. இதை எதை ஆதாரமான கொண்டதுன்னா, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவங்க இந்த ஜூலை மாதம் 2026 சில வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு பண்ணியிருக்காங்க. இது இதுல நிறைய விஷயம் இருக்கு. அதனால இதை 2 பாகமா வெளியிடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். முதல் பாகத்துல என்னன்னா எப்படி இரும்பு சத்து குறைவு இரத்த சோகையை தடுக்கிறது, அப்புறம் அப்புறம் அதை எப்படி கண்டறிகிறது, ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க, அப்புறம் எப்படி டயக்னோஸ் பண்றது, அது முதல் பாகத்துல வந்துடும். 2வது பாகத்துல சிகிச்சை முறைகள், என்னென்ன மாதிரி டேப்லெட் எடுக்கணும், எப்படி உங்களை ஃபாலோ அப் பண்ணணும், அப்புறம் எப்பப்போ வாய் வழியா மாத்திரை சாப்பிடணும், எந்த சமயத்துல ஐவி நரம்பு வழியா அயன் எடுத்துக்கணும், அதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்ல போறோம். முதல் பாகத்துல இரும்பு சத்து ஏன் முக்கியமானது. இரும்பு சத்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து. ஏன்னா அதுக்கு இது ஆற்றல் உற்பத்தி, மூளை வளர்ச்சி மற்றும் உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு இந்த இரத்த சிவப்பு அணுக்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கிறது. இவங்களுக்கு உங்க குழந்தைக்கு போதுமான இரும்பு சத்து கிடைப்பதை உறுதி செஞ்சிட்டீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி, கற்றல் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்வாழ்விற்கு இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். அமெரிக்காவில் நிறைய பொது சுகாதார முயற்சிகள் இருந்தால் கூட 15% குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறது. 11% கர்ப்பிணி அல்லது இளம் பருவம் பெண்களுக்கும் இரும்பு சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர். அவங்களுக்கு இரத்த சோகை, இரும்பு சத்து குறைவா இருக்கலாம், இரத்த சோகை இல்லாம, இரும்பு சத்து குறைவுனால இரத்த சோகை வரலாம். அது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3% குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைவினால் ஆன இரத்த சோகை அமெரிக்காவில், 5% இளம் பருவ பெண்களுக்கும் அது பாதிக்கிறது. இந்தியாவிலாம் அது ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்கு கரெக்டான நம்பர் தெரியாது, ரொம்ப பெரிய நம்பர். அலாஸ்கா பழங்குடியினர், அப்புறம் லத்தினோஸ், அப்புறம் ஆப்பிரிக்க அமெரிக்க குழந்தைகள், அவங்கள இது அதிகமா இது இரும்பு சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைவுள்ள இரத்த சோகை அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் பாதுகாப்பின்மை, சரியான சாப்பாடு கிடைக்காம இருக்கிறது, அப்புறம் சுகாதார சேவைகளுக்கு அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இருக்குது ஒழிய அது அவங்களோட ஜெனட்டிக்ஸ்னால அவங்க இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால கிடையாது. முக்கியமான வரையறைகளை நம்ம சொல்லிடுவோம். இரும்பு சத்து குறைபாடுனா என்ன அப்படின்னா உடலில் இரும்பு சத்து குறைவாக உள்ளது அப்படின்னு பொருள். இரத்த சோகைனா ஹீமோகுளோபின் அளவு இயல்பையோட குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஹீமோகுளோபின்றது என்னன்னா இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள ஒரு புரதம். அதுதான் ஆக்சிஜனை கொண்டு சென்று திசுக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. 3வது இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை. இரும்பு சத்து இல்லாததால் ஏற்படும் இரத்த சோகை. இரத்த சோகை நிறைய காரணங்களால வரலாம். நம்ம இதுல பேச போறது இரும்பு சத்து குறைபாடு உள்ள இரத்த சோகை. சரி, எப்படி இதை தடுக்கிறது அப்படின்னு இரும்பு சத்து நிறைந்த ஊட்டச்சத்தின் அடித்தளத்தை பத்தி எப்படி சரி பண்றது அப்படின்ற பத்தி பேச போறோம். ஒண்ணு பிறப்பு முதல் 12 மாதங்கள் வரை உள்ள குழந்தைகளுக்கு பத்தி பேசுறோம். நம்பர் 1 தாமதமாக தொப்புள் கடியை கட் பண்றது. பிறக்கும்போது தொப்புள் கொடியை கொஞ்ச நேரம் கழிச்சு அதை கிளாம்ப் பண்ணி வச்சுங்களேன். அப்போ இருக்கும்போது நிறைய பிளட் குழந்தைக்கு சேரும். அதனால இரும்பு சத்து குறைபாடை குறைக்கலாம். 2வது ப்ரீமெச்சூர் குழந்தைங்க. ப்ரீமெச்சூர்னா என்ன சொல்றேன்னா முன்கூட்டியே பிறந்த குழந்தைங்க. முன்கூட்டியே பிறந்த குழந்தைங்கன்னா என்ன, 37 வாரங்களுக்கு முன் பிறந்தவை. அவங்களுக்கு இரும்பு சத்தை சேமிக்க நேரம் அதிகம் இல்லை. அதனால அவங்களுக்கு 2 வயசுல இருந்தே
இரும்பு சத்து கூடுதல் தேவைப்படும். எவ்வளவு வேணும்னா 2-3 மில்லிகிராம் பெர் கிலோகிராம். 2-3 மில்லிகிராம் பெர் கிலோகிராம் ப்ரீமெச்சூர் முன்கூட்டியே பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எப்பொழுது கொடுக்கணும்? 2 வாரத்துல இருந்து. 3வது குரூப் வந்து தாய்ப்பால் குடிக்கும் முழு கால குழந்தைங்களுக்கு. தாய்ப்பால்னா நல்ல ஊட்டச்சத்து, அதுல எந்த டிபேட்டும் கிடையாது. ஆனால் அதில் இரும்பு சத்து குறைவு. தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் 4 மாசத்திலிருந்தே 1 மில்லிகிராம் பெர் கிலோகிராம் இரும்பு சத்து கொடுக்க வேண்டும். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா வந்து இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை வந்து 6 மாசத்திலிருந்து நீங்க கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுத்தாலும் இரும்பு சத்து கொடுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு கொடுக்கணும்னா 1 மில்லிகிராம் பெர் கிலோகிராம். 1 கிலோகிராமுக்கு 1 மில்லிகிராம் அந்த மாதிரி. அடுத்தது வந்து 6 மாதங்களில் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை வந்து நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுல வந்து 2 வகையான இரும்பு சத்து இருக்கு. ஒண்ணு ஹீம் இரும்பு, இல்லைன்னா ஹீம் இல்லாத இரும்பு. அப்படின்னா என்னன்னா விலங்கு மூலமாக கிடைக்கிறது வந்து ஹீம் இரும்புன்னு பேரு. அது வந்து நல்ல இரும்புன்னு வச்சுக்கோங்க. அது எதுல இருந்து கிடைக்கும்? சுத்தமான இறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி, மீன், கல்லீரல், அதுல இருந்து கிடைக்கும். இன்னொன்னு வந்து தாவர மூலங்களிலிருந்து கிடைக்கும் இரும்பு. அது பேரு ஹீம் அல்லாத இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல இருந்து கிடைக்கும்? இரும்பு சத்து கலந்த தானியங்கள், ஃபோர்ட்டிஃபைடு சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமான பீன்ஸு, பயறு வகைகள், அப்புறம் டோஃபு. என்னென்ன தவிர்க்க வேண்டியதுன்னா வந்து உங்கள் குழந்தையின் முதல் பிறந்த நாளுக்கு முன்னாடி பசும்பால் கொடுக்கறது, தாவர அடிப்படையிலான பால் மாற்றுகள் லைக் சோயா பீன்ஸு, ஓட்டு, பாதாம் பால் அது கொடுக்க வேண்டாம். இந்த பால்களில் வந்து இரும்பு சத்து குறைவு மற்றும் அந்த இரும்பு சத்து உறிஞ்சுதலையும் அது குறுக்கிடும். அதனால வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து ஃபார்முலா கொடுக்கணும். ஃபார்முலாவில் எல்லாத்துலேயும் அயன் ஃபோர்ட்டிஃபைடாக இருக்கும். அயன் ஆல்ரெடி, இரும்பு சத்து ஆல்ரெடி அதோட சேர்த்துருப்பாங்க. அடுத்து வந்து குழந்தைகள் வயசு 1-5 வயசு வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னா வந்து பால் சாப்பிட்றத கட்டுப்படுத்துங்க. எவ்வளவு கட்டுப்படுத்துங்க? உங்க குழந்தையின் முதல் பிறந்த நாளுக்கு அடுத்து வந்து ஒரு நாளைக்கு 24 அவுன்ஸுக்கும் குறைவாக பயன்படுத்துங்க. 1 அவுன்ஸ்னா வந்து 30 ml. நிறைய பால் குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து அதுங்க இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடுறது கிடையாது. அப்புறம் வந்து பசி எடுக்காது. இன்னொன்று வந்து என்னன்னா இந்த பசும்பால் வந்து இந்த வயிற்று குடல்ல ரியாக்ஷன் ஏற்படுத்தி அது வந்து பிளட் ரத்தப்போக்கும் நடக்கும். இன்னும் வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை வந்து கொடுங்க 1-5 வயசு வரைக்கும். என்னென்னா விலங்கு மூலங்கள் இப்ப பேசின மாதிரிதான் சிவப்பு இறைச்சி, ரெட் மீட்டு, கோழி, மீன், அப்புறம் முட்டையில் உள்ள மஞ்சக்கரு, அதுல எல்லாம் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்கு. தாவரம் மூலம்னா என்னன்னா இரும்பு சத்து கலந்த தானியங்கள், ஃபோர்ட்டிஃபைட் சீரியல்ஸ், பாஸ்தா, பருப்பு வகைகள், பீன்ஸ், பயறு, டோஃபு, இலை காய்கறிகள், கீரை, முட்டைகோஸ் அந்த மாதிரியானது சாப்பிடணும். அப்புறம் வந்து பல்வகை உணவுகள்ல வந்து கொடுங்க. சாப்பிடும்போது வந்து ஒரு வெரைட்டி இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்குவது ஏதாவது இருந்ததுன்னா வந்து அங்கே சிறப்பு ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்க கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வேற ப்ரோக்ராம்ஸ் மூலமா உங்களுக்கு இரும்பு சத்து நிறைந்த உணவு கொடுத்தாங்கன்னா அதையும் எடுத்துக்கங்க. அடுத்த குரூப் வந்து வயதான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர், அடலசன்ஸ் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து சீரான உணவு. பள்ளி வயது குழந்தைங்களுக்கு வந்து இறைச்சிகள், லீன் ஃபுட், முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ரெட் மீட்ஸ், கோழி, பீன்ஸ், இருண்ட இலை காய்கறிகள், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து இரும்பு கலந்த தானியங்கள், ஃபோர்ட்டிஃபைட் சீரியல்ஸ், இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாகும். பெண்களுக்கு வந்து ரொம்பவும் அதிகம். எப்போன்னா மாதவிடாய் தொடங்கி இளம் பருவத்தினர் அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட வந்து நிறைய இரும்பு சத்து அதிகம் கொடுக்க வேண்டும். அப்புறம் வந்து சில வயசு
குடும்பங்கள்ல வந்து சுத்த சைவம் இல்லைன்னா வேகன் உணவு அவங்களுக்கு வந்து ஹீம் இல்லாத இரும்பு சத்து தான் கிடைக்கும். அவங்க வந்து இன்னும் சிரத்தை எடுத்து இது இரும்பு சத்து உள்ள உணவு வகைகளை சாப்பிடணும். அதுக்கூட வைட்டமின் சி உள்ள உணவுகளுடைய சாப்பிடணும். அது வைட்டமின் சி எதுல இருக்குன்னா சிட்ரஸ் பழங்கள், தக்காளி, மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து அதோட சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இரும்பு சத்து வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. சரி, எப்படி பரிசோதனை பண்றது? அது பேர் ஸ்கிரீனிங் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்தை குறைபாட்டை முன்கூட்டியே கண்டறிதல். ஆரம்ப கட்டத்துல வந்து இரும்பு சத்து குறைபாடுக்கு வந்து அறிகுறிகளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து உங்க குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அதனால பரிசோதனை வந்து ரொம்பவும் அவசியம். இந்த வழிகாட்டி, இந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோட வழிகாட்டி வந்து ரொம்பவும் ஸ்பெசிஃபிக்கா எந்த வயசுல என்ன டெஸ்ட் பண்ணணும் எல்லாம் வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி இல்லை. அதனால வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு அதை செயல்படுத்துங்க. உங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு கொடுங்க, இல்லை என்ன இந்த ஸ்கூல் கொடுங்க. எல்லார்ட்டையும் இதை வந்து பரப்புங்க. இது இப்பதான் வந்திருக்கு. இது வந்து ரொம்பவும் முக்கியமானது. சரி, குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைங்களுக்கு என்னென்ன பார்க்கலாமா? 9 to 12 மாதங்களில் பரிசோதனை வந்து பண்ணணும். முதல் ஆண்டுல வந்து குழந்தைங்க தாய்ப்பால் கொடுத்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதோட வந்து இரும்பு சத்து வந்து 4 மாசத்துல இருந்து இல்லைன்னா 6 மாசத்துல இருந்து கொடுக்கணும்னு நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருந்தாலும் 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களில் வந்து அவங்களுக்கு பரிசோதனை செய்வது அவசியம். ரெண்டாவது வருஷத்துல 15 to 18 மாதங்கள்ல மற்றும் அடுத்த பரிசோதனையும் செய்ய வேண்டும். ஏன்னா வந்து 1 வருஷத்துக்கு பிறகு வந்து எப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், தாவர பால்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால அவங்களுக்கு இரும்பு சத்து குறைவாவதற்கு அதிகம் உள்ளது. 3வது பாயிண்ட், வெல் சைல்ட் விசிட். ஒவ்வொரு வருஷமும் ரெகுலர் செக் போகும்போது குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து ஒரு என்னென்ன காரணிகள் இருக்குன்னு மதிப்பீடு செய்யணும். என்னென்ன காரணிகள் பார்க்கணும்? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு மேல வந்து பால் குடிக்கிறாங்களா, போதுமான இரும்பு சத்து உணவுகளை சாப்பிட்றாங்களா, இன்னொன்று வந்து உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா வந்து அதுவும் வந்து இரும்பு சத்து உறிஞ்சுதலை வந்து குறைக்கும். இன்னொன்று வந்து போதிய அளவு சாப்பாடு இல்லாத குழந்தைகளுக்கு வந்து இருக்கா அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து டெஸ்ட் பண்ணணும். அது எப்படி டெஸ்ட் பண்றது என்னன்றதை பத்தி பின்னாடி பேச போறோம். இவங்களுக்கெல்லாம் வந்து பரிசோதனை முக்கியம். அடுத்த குரூப் என்னன்னா இளம் பருவ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் இருக்கிறதுனால வந்து இரும்பு சத்து குறைபாடு, அப்புறம் இரும்பு சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல வந்து எப்ப டெஸ்ட் பண்ணணும்னா வந்து முதல் மாதவிடாயிலிருந்து 1 வருடம் கழித்து, ஆனால் 14 வயசுக்கு முந்தைய டயத்துல வந்து எல்லா இளம் பெண்களுக்கும் பரிசோதனை முக்கியம். ஒவ்வொரு தடவை வரும்போதும் எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து அதிக மாதவிடாய் ரத்தப்போக்கு இருக்கா, இரும்பு சத்து குறைந்த உணவு இருக்கா, இல்லைன்னா வந்து அவங்க வந்து பிளட் டொனேஷன் பண்றாங்களா, அந்த சமயத்திலையும் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பரிசோதனை செய்ய வேண்டும். இன்னொரு குரூப் என்னன்னா பள்ளி வயது குழந்தைகள் மற்றும் ஆண் இளம் பருவத்தினர். இவங்கள வந்து ரத்த சோகை இரும்பு சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை வந்து கம்மி இருந்தாலும் இவங்களையும் வந்து இது ஸ்டமக் ப்ராப்ளம் எது இருக்கா, இன்னொன்று வந்து ரத்த இழப்பு எதுவும் இருக்கா, அடிக்கடி மூக்கிலிருந்து ரத்தம் வர்றது, இரும்பு சத்து குறைந்த உணவு, அப்புறம் வந்து அடிக்கடி பிளட் டொனேஷன் பண்றாங்களா, அது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும். சரி, என்னென்ன பரிசோதனை செய்யணும் அப்படின்னா 2 வகையான பரிசோதனை. ஒன்று வந்து முழுமையான ரத்த எண்ணிக்கை,
அதுக்கு வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சோதனை வந்து குழந்தையோட ஹீமோகுளோபின் அளவு வந்து சொல்லிடும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா வந்து இந்த இரத்த சிவப்பு அணுக்களுடைய அளவையும் பார்க்கும். இப்போ வந்து இரத்த சோகை இருந்ததுன்னா ஹீமோகுளோபின் கம்மியாயிரும். இன்னொன்று வந்து இரும்பு சத்து கம்மியா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் பெரும்பாலும் இயல்பை விட சிறுசா இருக்கும். அதுக்கு பேர் மைக்ரோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னு பாருன்னா சீரம் ஃபெரிட்டின். அது இரும்பு சத்து குறைபாட்டை கண்டறிவதற்கான முக்கியமான சோதனை. ஃபெரிட்டின் என்னன்னா வந்து அதுதான் வந்து இரும்பு சத்தை சேமிக்கும் புரதம். இரும்பு சத்தை சேமிக்கும் புரதம் வந்து கம்மியா இருந்ததுன்னா அவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு என்று பொருள். இதுல முக்கியமானது என்னன்னா வந்து ஃபெரிட்டின், சீரம் ஃபெரிட்டின், அப்புறம் வந்து ஹீமோகுளோபின் சிறுசா இருந்ததுன்னா மோஸ்ட்லி இந்த குழந்தைக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு உள்ள இரத்த சோகை இருக்கு அப்படின்னு அதிகம். சரி சரி பரிசோதனைக்கு அந்த சாத்தியம் இல்லாத சமயத்துல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து ஃபெரிட்டின் வந்து எல்லா இடத்துலையும் பரிசோதனை பண்றது சாத்தியம் இல்லை அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் இது முழுமையான ரத்த பரிசோதனையாவது பண்ணணும். அதுல வந்து ஹீமோகுளோபின் வந்து இருக்கான்னு பார்க்கணும். பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சஸ்பீஷியனாக இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து சரி இரும்பு சத்து குறைபாடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இரும்பு சத்து மாத்திரைகளை சிகிச்சை ஆரம்பிச்சுட்டு பிறகு திரும்பவும் டெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து மருத்துவ வரலாறு வந்து ரொம்ப முக்கியம். உங்க மருத்துவர் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாரு. நீங்க நிறைய உங்க குழந்தை நிறைய பால் குடிக்குதா, அவனுடைய இரும்பு சத்து நிறைய உள்ள உணவுகளை வந்து சாப்பிடுறா அப்படின்னு கேட்பாரு. இன்னொன்று வந்து ரத்த இழப்பு இது இருக்கா, உங்க குழந்தைக்கு அதிகமாக இல்லைன்னா ஒழுங்கா அற்ற மாதவிடாய் ரத்தப்போக்கு இருக்கா, இல்லைன்னா அடிக்கடி வந்து மூக்குல இருந்து ரத்தம் வருதா, இல்லை செரிமான பகுதியிலிருந்து ரத்தப்போக்கு அறிகுறிகள் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி கேள்வி கேட்பாரு. அப்புறம் வந்து சில நேரங்கள்ல ரத்த சோகை அதிகமா இருந்ததுன்னா குழந்தை வழக்கத்தை விட அதிகமா சோர்வா இருக்கா, இல்லைன்னா எரிச்சலா இருக்கா, இல்லைன்னா பைக்கா சாப்பிடுதா அப்படின்னு கேட்பாரு. அது என்ன பைக்கா அப்படின்னு நீ கேட்கலாம். பைக்கான்றது என்னன்னா உணவு அல்லாத பொருட்களுக்கான வலுவான ஏக்கம், கிரேவிங் ஃபார் நான் ஃபுட் ஐட்டம்ஸ். ரத்த சோகை இரும்பு சத்து கம்மியா இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து அழுக்கு, காய்தான், துடைப்பான் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். வயசான குழந்தைங்க வந்து மற்றும் இளம்பருவத்தினர் அவங்க என்னன்னா பனிக்கட்டி, திசு, சமைக்காத அரிசி, பாஸ்தா அந்த மாதிரிலாம் சாப்பிடுறது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அயன் டெஸ்ட், இந்த சீரம் ஃபெரிட்டினும் பிளட் கவுண்ட்டும் பண்ணலாம். அப்புறம் வந்து உடல் பரிசோதனையும் வந்து உங்க மருத்துவர் பண்ணுவாரு. உடல் பரிசோதனை என்னென்ன பார்ப்பாருன்னா வந்து வெளிரிய தோல், குறிப்பா முகத்துல, இல்லைன்னா கீழ் கண் இமைகளின் உள்ளே அண்டு அப்புறம் வந்து நகங்களே. அப்புறம் இன்னொன்று வந்து விரைவான இதய துடிப்பு, இல்லைன்னா ஹார்ட் மர்மர், இல்லைன்னா இதய முணுமுணுப்பு, அந்த மாதிரி அவர் பார்ப்பாரு. கடுமையான ரொம்ப அதிகமான ரத்த சோகை இருக்கும்போது இதய செயலிழப்பும் இதனால ஏற்படலாம். நார்மலா உங்களுக்கு உடல் பரிசோதனை இருந்ததுன்னா உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இல்லைன்னா இரும்பு சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை இல்லை அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி சரியான பரிசோதனைகளை அந்தந்த டயத்துல பண்ணணும். 9லேருந்து 12 மாசம், 15லேருந்து 18 மாசம், அப்புறம் வந்து 14 மாசத்துக்கு முன்னாடி வந்து இளம் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் உள்ளவங்களுக்கு அப்போ பண்ணணும். இல்லைன்னா 1 வருஷம் கழிச்சு மாதவிடாய் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பரிசோதனை பண்றது முக்கியமானது. சரி, இரத்த சோகை குறைவான உள்ள அனிமியாவில் வந்து என்னென்ன கண்டுபிடிப்புகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குறைந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து இந்த சிவப்பு அணுக்களுடைய சைஸ் வந்து கம்மியா இருக்கும். ரெண்டாவது வந்து RDW அப்படின்னு சொல்லுவாங்க,
ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் சிவப்பு ரத்த அணு விநியோக அகலம் அப்படின்னு பேரு. அது வந்து அதிகமா இருக்கும். அப்படின்னா என்னன்னா நிறைய ரத்த செல்கள் வந்து சிறுசாகவும் பெருசாகவும் இருக்கிறதுனால ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் RDW அதிகமாகும். சரி, என்னென்ன பார்ப்பீங்க? ஹீமோகுளோபின் பார்ப்பீங்க, அண்ட் தி MCV பார்ப்பீங்க, ரத்த அணுக்களுடைய அளவு, அப்புறம் வந்து RDW. கடைசியில வந்து கடைசி முக்கியமானதான சீரம் ஃபெரிட்டின். முன்னமே பேசணும். ரத்த சோகை இரும்பு சத்து இல்லாதால் ஏற்படும். சீரம் ஃபெரிட்டின் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் குறைவா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைவா இருக்குன்னு அர்த்தம். இந்த சீரம் ஃபெரிட்டினோ அப்புறம் MCV இந்த ரத்த சிவப்பு அணுக்களுடைய சைஸும் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைவான உள்ள ரத்த சோகை இருக்குன்னு பொருள். இத்துடன் இந்த முதல் பாகத்துக்கான காணொலியை வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த பாகத்துல வந்து எப்படி ரத்த சோகையை வந்து ட்ரீட் பண்றதுன்றத பத்தி பேச போறோம். இந்த காணொலி வந்து ரொம்பவும் முக்கியமானது. அதனால தயவு செய்து எல்லாருக்கும் இதை கொண்டு போய் பரப்புங்க. அடுத்த காணொலியில் காண்போம்.